கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பத்தை சோத்திரத்தோடு கூடிய நீங்க வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், ஒரு துக்கமும் ஒரு வேண்டுதலும், அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். நீங்க கவலைப்படுகிறதுனால உங்க சரீரத்துல ஒரு முழம் கூட்டவும் முடியாது என்று நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல. அதனால நம்ம வாழ்க்கையில எதையோ நினைச்சு நம்ம கலங்கி கொண்டே இருக்கிறோம். நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தாதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் அவரால் கொண்டு வர முடியும். நீங்க ஏதோ ஒரு கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தை இழந்து ஒரு ஜெபிக்க முடியாது, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல போய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து துதிக்க முடியாது, அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் நாள் சீக்கிரம் வரும். ஏதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சும், எதிர்கால தேவையை நினைச்சும், மற்றவங்களால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருமோ அப்படின்னு நினைச்சும் ஒரு பயத்தோடும் நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தா உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு முன்னேற்றம் வரும்? நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து அவருடைய பாதத்துல உபவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது, சோத்திரம் செலுத்தும் போது, அப்பா நீர்தான் எனக்கு இந்த உதவியை, இந்த காரியத்தை நன்மையாக மாற்றி கொடுக்கணும், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவர் மேல நீங்க விசுவாசத்தோடு கவலைப்படாமல், ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாமல் அவரையே நோக்கி நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் ஒரு வழியை உண்டாக்குவார். உங்கள் கவலை, உங்கள் மன பாரம், உங்கள் வேதனை நிச்சயம் நீங்கும். கவலைப்படாதீர்கள். நாம் ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே சோத்திரத்தோடு ஆண்டவரே ஜெபத்தினால ஆண்டவரே விண்ணப்பத்தை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம். மனித இடத்துல போய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கவலையை சொல்லி ஆண்டவரே ஒரு புரோஜனம் ஒரு நன்மையும் இல்லப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு பலத்தை நீங்க கொடுப்பீங்க. அதன் மூலம் ஆண்டவரே நாங்க ஓடவும் ஆண்டவரே அந்த எல்லையை தாண்டவும் எங்களுக்கு கிருபை கொடுப்பீங்க. அந்த கவலையும் கண்ணீரையும் நீர் எங்களுக்கு மாற்றுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த கவலை நீங்கி அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு நன்மையை காண நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.